ஐஸ்கிரீம் சார். ஐஸ்கிரீம், பேன் கேக் வித் ஒயிட் சாக்லேட்ஸ். பேன் கேக் எல்லாமே கேர்ள்ஸ் சாப்பிட்ற ஐட்டமா இருக்கு. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. இல்லை சார், இது நைட் டைமில் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாமல் வந்து குங்குமப்பூ போட்ட டீ இருக்கு, சாய். அது நைட் குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். குங்குமப்பூட்டு போட்டு மாசமா இருக்க பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரிலாம் வைக்கிறாங்க. இவர் சொல்றத பாரு, ஜட்ஜி விசாரணை பத்தி எல்லாம் சொல்ல வந்துட்டாரு. சார் கிளி பரோட்டா சார். கிளி பரோட்டானா என்ன? ஃபர்ஸ்ட் பரோட்டா போடுவாங்க, தென் ஆம்லைட், அப்புறம் சால்னா. யாரா நீங்களா? யாருப்பா நீங்க? தென் அதுக்கு மேல ஒரு பரோட்டா, அப்புறம் சால்னா, சிக்கன் 65, அப்புறம் கிரேவி இதெல்லாம் வச்சு அப்படியே கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு. ஐயா ஐயா வாய் ஊறுதானே. திருப்பியும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிடணும். இப்படி சமைச்சு ஒருத்தன் குடுக்கையில தூங்குறீங்களே பாவீங்களா? நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும். ஆனா இதுல பாதி பேருக்கு இப்ப வாய் ஊறுது. சோ எத்தனை மணிக்கு முடிப்பானுங்க அப்படின்னு. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இந்த பரோட்டாவில் வந்துட்டு சிக்கன், அது மேலே ஆம்லேட் அப்படி வச்சு சாப்பிட்றாங்க. அது கேட்ட உடனே எனக்கே பக்குங்குது. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். பக்குன்னு இருந்துச்சுங்க. அது ஒமேட்டோட வர மாதிரி தாங்க சார். அவங்களுக்கு பரோட்டா பிடிக்காம இருக்கலாம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அது அவங்க தப்பு சார். நைட்டு சாப்பிட்றதே தப்பு தானேங்க சார். அது எத்தனை மணி வரைக்கும் டிவி பாக்குறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மொபைல் இருக்குன்னு மொபைலில் மட்டும் தாங்க சார். டிவி நான் பார்க்கலங்க சார். சார் இது என்ன ஒரு புத்திசாலித்தனம். கோயம்பேடு ஆப்போசிட்ல சார் மீசக்காரனான ஒரு அண்ணா வருவார் சார். அவர் வரதே 9:45 தான் சார் வருவார். நான்வெஜ்ஜா இருந்தா கருவாடு சாதம் சார். அதாவது அந்த கருவாடு தொக்குல அவங்களே கிளறி வச்சிருப்பாங்க சார். மோந்து பக்கத்தை சாப்பிடு. சின்ன சின்னதா அந்த நெத்திலி கருவாடு தான் சார் இருக்கும். அது சிப்ஸா நெத்திலியானே தெரியாது சார். அவ்வளோ கிறிஸ்பியா அந்த தீனி 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 திங்கிறதே பொழப்பா போச்சு. சாதத்தோட நீங்க மெல்லும் போது அதுதான் சார் வாழ்க்கை. எனக்கே அப்படிதான் பாருக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல சார். இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? பார்க்கும்போது நிஜமாவே தோணும் சார். அட மூடர் கூட்டங்களா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களேடா. எங்க கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டேன் சார். இது இன்னைக்கு மட்டும் நடக்கிறது இல்ல. ஓஎம்ஆர்ல எந்த ஜங்ஷன் போனீங்கன்னாலும் உங்களுக்கு தாத்தா மோர்னு ஒன்று இருக்கும். ஆஹா, இது அது இல்ல. முன்னால ஒரு தாத்தா இருந்தாரு. அந்த தாத்தா மட்டும் தாத்தா மோர்னு ஒண்ணு விக்கிறாங்க. அந்த தாத்தாக்கே அது தெரியாது அது தாத்தா மோர்னு. இந்த சொட்டப்பலுக்கு டீ கடை வச்சுக்கிட்டது நான் தான். அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? சார் குழம்பு கலக்கி எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்பூன்ல வச்சு சாப்பிடணும், அப்படியே கரெக்டா சாப்பிடணும். ஒரே ஷாட்ல சாப்பிடலாம். ஒரே ஷாட்லயா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். பட்டக்குன்னு ஒன் ஷாட்ல அடிக்கிறதுலாம் ஒரு மாதிரி இருக்காது அங்க சாப்பிட? அது அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அம்மா அப்பா எல்லாருமே ஒண்ணா போய் சாப்பிடுவாங்க சார். குடும்பமா போய் சாப்பிடுவாங்க. அப்ப பிரச்சனை இருக்காது. சேலம் தான் அதுக்கு ஸ்பெஷல். நாங்க பவானில இருப்போம். 60 கிலோமீட்டர்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி போயிடுவோம். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? எது இந்த முட்டையை சாப்பிடுவோம்? அப்ப வந்து கார் கூட கிடையாது, பைக் தான். பைக்ல அப்பா கூட்டிட்டு வந்து நாங்க சாப்பிட்டு. ஏய் யாரா நீங்க? அப்போ இதே வேலையா தான் அலையறீங்களா? Yeah, boy.